தமிழில் பல படங்களை இயக்கிய எல்லிஸ் ஆர் டங்கன் கடைசியாக இயக்கிய படம் மந்திரி குமாரி. எம்ஜிஆர் அவர்கள் ராஜகுமாரி, மருதநாட்டு இளவரசி போன்ற படங்களில் கதாநாயகனாக நடித்திருந்தாலும் அவருக்கு கதாநாயகன் என்ற சரியான அங்கீகாரம் கொடுத்த படம் மந்திரி குமாரிதான். கலைஞரின் அனல் பறக்கும் வசனங்கள் அக்காலத்தில் பிரபலம். கொக்கு மீனை பிடிக்காமல் இருந்தால், பாம்பு தவளையை விழுங்காமல் இருந்தால் நானும் என் கலையை விட்டுவிடுவேன். இது கொள்ளையடிப்பதை கலையாக கருதும் மந்திரி குமாரி பட வில்லன் எஸ்.ஏ. நடராஜன் பேசும் வசனம். இயக்குனர் மணிரத்னம் இயக்கத்தில் வெளிவந்த நாயகன் சூப்பர் ஹிட் திரைப்படத்தில் இதே பாணியில் இருந்த வசனம் மிக பிரபலமானது என்பது குறிப்பிடத்தக்கது. மந்திரி குமாரி 1950ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 5ஆம் தேதி வெளியிட தயாரான நிலையில் அப்படத்தில் இடம்பெற்ற வாராய் நீ வாராய் என்ற பாடலை வைத்துக் கொள்வதா அல்லது நீக்குவதா என்ற விவாதம் நடைபெற்றது. தயாரிப்பாளர் மாடர்ன் தியேட்டர்ஸ் டி.ஆர். சுந்தரம், கிளைமாக்ஸ் காட்சிக்கு சற்று முன்பு வரும் இந்த வாராய் நீ வாராய் பாடல் கதையின் ஓட்டத்திற்கு இடையூறாக இருக்கும் என்பதால் பாடலை நீக்கிவிடலாம் என்று கூறினார். கவிஞர் மருதகாசி எழுதிய இந்த பாடலை திருச்சி லோகநாதனும் அப்பொழுது 14 வயதான ஜிக்கியும் பாடியிருந்தனர். படத்தின் இசையமைப்பாளர் சங்கீத சக்கரவர்த்தி ஜி. ராமநாத ஐயர் இப்பாடலை ஆபேரி ராகத்தில் மிக சிறப்பாக கம்போஸ் செய்திருந்தார். இந்த பாடலின் மீது மிக்க நம்பிக்கை வைத்திருந்த இசையமைப்பாளர் ஜி. ராமநாத ஐயர் படம் ஒரு நாள் ஓடட்டும், மக்கள் ஏற்காவிட்டால் நீக்கிவிடலாம் என்று மாடர்ன் தியேட்டர்ஸ் அதிபர் டி.ஆர். சுந்தரம் அவர்களிடம் கூற, வாராய் நீ வாராய் பாடலுடன் மந்திரி குமாரி 1950ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 5ஆம் தேதி திரைக்கு வந்தது. வில்லன் தன் மனைவியை மலையின் உச்சியிலிருந்து தள்ளி கொலை செய்ய வேண்டும் என்ற கொடூர எண்ணத்துடன் மலைப்பாதையில் அழைத்து செல்லும் பொழுது இந்த பாடல் வரும். வில்லன் வஞ்சம் தவழும் இரட்டை அர்த்த வரிகளை இனிமையான குரலில் பாடுவான். ஒன்றுமறியாத வில்லனின் மனைவி இயற்கையின் எழிலில் மயங்கி பாடுவதாக வரிகள் இருக்கும். கவிஞர் பாரதிதாசன் அவர்கள் கூட இந்த பாடல் வரிகளின் கவிநயத்தை வியந்து பாராட்டியதாக கூறப்படுகிறது. கவிஞர் மருதகாசி மலை உச்சி என்பதற்கு பதிலாக மலைமுடி என்ற வார்த்தையை பயன்படுத்தி மிக்க இலக்கிய நயத்தோடு எழுதியிருப்பார். மந்திரி குமாரி கிளைமாக்ஸ் காட்சிக்கு சற்று முன்பு இந்த பாடல் வரும்பொழுது மக்கள் ஆரவாரம் செய்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். அது மட்டுமில்லாமல் திரை அரங்கிலிருந்து வெளிவந்த மக்கள் இந்த பாடலை முணுமுணுத்துக் கொண்டே சென்றனர். பட்டி தொட்டி என தமிழகம் முழுவதும் பாடல் பிரபலமானது. சாதனை படைத்த வாராய் நீ வாராய் பாடல் இன்றும் திரையுலகின் ஒரு முக்கிய மைல்கல்லாக கருதப்படுகிறது. மந்திரி குமாரி அந்த ஆண்டின் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது. கலைஞர், எம்ஜிஆர், எஸ்.ஏ. நடராஜன் ஆகிய அனைவரின் திரையுலக வெற்றி பயணத்தில் மந்திரி குமாரி நிச்சயமாக ஒரு முக்கிய படிக்கட்டாக இருந்தது என்பது வரலாற்று உண்மை.